அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ மெய் எழுத்துக்களை எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம மெய் எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது, அது இல்லாமல் மெய் எழுத்துக்களை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம 6 லெட்டராக நம்ம எப்படி எழுதுறதுங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். இப்போ நாம் அடுத்து இருக்கக்கூடிய 6 எழுத்துக்களை எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இல்ல இருந்து இன் வரைக்கும் எப்படி எழுதுறதுங்கிறத நாம் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்க போகிறோம். அங்கே பார்க்கலாம் எப்படி எழுதுறதுங்கிறத. இதே போல் இந்த 2 லைனில் எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். கீழே இருக்கக்கூடிய இந்த லைனில் ஒரு சர்க்கிள், அதுக்கடுத்த ஸ்டெப் ஒரு சர்க்கிள், அதிலிருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ், ஒரு சர்க்கிள், ஒரு கர்வ், இந்த மாதிரி வரும். சர்க்கிள், கர்வ், நம்ம யூ போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. இல், லெட்டர் இல். இல் போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய லெட்டர்ஸை எழுதிடலாம். சர்க்கிள், கர்வ், இந்த மாதிரி ஒரு வளைவு. லெட்டர் இல், லெட்டர் இல். அடுத்தது இவ் எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். இதே போல் அந்த 2 லைனில் கீழே ஒரு சர்க்கிள், சேம் இதே மாதிரி தான். சர்க்கிள், சர்க்கிள், பட் இதோட விட்டுருவோம். சர்க்கிள், இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் கீழே ஒரு ஸ்லீப்பிங் லைன், இந்த மாதிரி. சர்க்கிள், ஸ்லீப்பிங் லைன், கீழே இருந்து மேலே ஒரு ஸ்டாண்டிங் லைன். மறுபடியும் எழுதி காட்டுறேன் பாருங்க. சர்க்கிள், இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைன், கீழே இருந்து மேலே ஒரு ஸ்டாண்டிங் லைன். லெட்டர் இவ், இது கர்வ் மாதிரி நமக்கு வரும், இந்த வளைவு வரும். இங்கே நமக்கு ஒரு ஸ்லீப்பிங் லைன் வரும். இது இல், இது இவ். அடுத்தது இல் எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம இம் எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதே போல தான் ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், இந்த மாதிரி வரும். மறுபடியும் ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், இந்த மாதிரி. நம்ம உயிரெழுத்துக்கள்லாம் எப்படி எழுதுறதுங்கிறத வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் பார்த்தாலே உங்களுக்கும் தெரியும். ஸோ கீழே அந்த ஓக்கு நம்ம போடுற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு வளைவு. லெட்டர் இல், மறுபடியும் எழுதி காட்டுறேன் பாருங்க. ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன், இந்த மாதிரி. லெட்டர் இல் எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இல் எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்க. ஒரு சர்க்கிள், ஒரு சர்க்கிள், மேலே உள்ள லைனில் டச் ஆகணும், இந்த மாதிரி. ஒரு சர்க்கிள், இந்த மாதிரி. அதுக்கடுத்த ஸ்டெப் ஒரு சர்க்கிள், கீழே இருந்து மேலே ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஒரு சர்க்கிள், கீழே இருந்து மேலே ஒரு ஸ்டாண்டிங் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன். ஒரு சர்க்கிள், கீழே இருந்து மேலே ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன், அதுக்கப்புறம் இங்கே இருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன். நமக்கு லெட்டர் இல் கிடச்சிருச்சு. மறுபடியும் எப்படி எழுதுறதுங்கிறத பாருங்கள். ஒரு சர்க்கிள், இந்த மாதிரி ஒரு வளைவு, கீழே இருந்து மேலே ஒரு ஸ்டாண்டிங் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன், மறுபடியும் ஒரு ஸ்டாண்டிங் லைன். லெட்டர் இல் எப்படி எழுதுறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இட் எப்படி எழுதுறதுங்கிற நம்ம பார்க்கலாம். இதே போல தான் இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கோங்க. மறுபடியும் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இங்கேருந்து இந்த மாதிரி, இதிலிருந்து இப்படி வரும். இதுதான் இற்று.
மறுபடியும் பாருங்கள், இந்த மாதிரி போடணும். இதுதான் இட். அடுத்தது இன் எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம அந்த 3 சுழி இன் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதே போல் தான் ஒரு சர்க்கிள், மறுபடியும் வந்து ஒரு சர்க்கிள், மறுபடியும் வந்து ஒரு சர்க்கிள், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள், இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்லீப்பிங் லைன், அதுக்கப்புறம் வந்து மேலேருந்து கீழே ஒரு ஸ்டாண்டிங் லைன். லெட்டர் இன். மறுபடியும் பாருங்கள், ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்லீப்பிங் லைன், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன், இன். எப்படி எழுதுனுங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம்.